வெல்கம் டு ஒய் ஸ்டுடியோஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் நாகேஷ் குக்குனூர் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற த ஹண்ட் வெப் சீரிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வெப் சீரிஸோட கதையை பற்றி பார்த்தோம்னா, வெப் சீரிஸோட எபிசோட ஆரம்பத்தில் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டரான ராஜீவ்காந்தியை வந்து அசாசினேஷன் பண்ணிடுறாங்க. இந்த அசாசினேஷன் வந்து பண்ணது யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு டீம் அமைக்கிறாங்க. மல்லிகை அப்படின்ற அந்த ஒரு இடத்துல ஒரு ஃபார்மர் ஐஏஎஸ், ஐபிஎஸ், போலீஸ்காரங்க, சிபிஐ, சிபிசிஐடி எல்லாரையும் வச்சு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அந்த இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷனில் இவங்க வந்து என்னென்னலாம் கண்டுபிடிச்சாங்க, யார் யாரெல்லாம் அரெஸ்ட் பண்ணாங்க, கடைசியில் அந்த மெயின் விக்டிமை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த வெப் சீரிஸோட ஒரு கதை. இந்த வெப் சீரிஸ் வந்து ஒரு 7 எபிசோடாக வந்திருக்கு. இந்த 7 எபிசோடுமே வந்து ஆஃப்டர் அசாசினேஷன் ஆஃப் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ராஜீவ்காந்தி, அதுதான் வந்து இந்த வெப் சீரிஸோட ஒரு ஒன்லைனு. இந்த வெப் சீரிஸோட ஒரு பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெப் சீரிஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரே இன்ட்ராகேஷனாக இருக்கும். அது எல்லாமே ஒரே பில்டிங்கில் நடக்கும். அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்மர் பிரைம் மினிஸ்டரை கொண்டிருக்காங்க. தடாலடியாக போய் எல்லாரையும் பிடிக்கிற மாதிரி காட்டணும் இல்லையா? அப்படி எதுவுமே காட்டாமல் ரொம்ப சிம்பிளாக ஒவ்வொருத்தரையும் போய் பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. வந்து அந்த இன்ட்ராகேஷன்ற பேரில் அந்த ரூமில் வச்சு அவங்கள்ட்ட வந்து உண்மையை வாங்குறது, இப்படிமா போயிட்டுருக்குமே தவிர பரபரன்னு போகாதது தான் இந்த வெப் சீரிஸோட ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறேன். அதை தவிர பார்த்திங்கன்னா, மற்றபடி ஒவ்வொருத்தரையும் எப்படி கண்டுபிடிச்சாங்க, அவங்கள்ட்ட வந்து எப்படி உண்மையாக வாங்கினாங்க, அதெல்லாம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாகவே இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் பரபரன்னு போயிருந்தால் இந்த வெப் சீரிஸ் வந்து இன்னும் நல்லாவே பேசப்பட்டிருக்கும். 2வது விஷயம் வந்து, அங்கே நடந்ததை இவங்க அப்படியே உண்மையாக காட்டுறாங்களா அப்படின்றது தெரில. இவங்க வந்து ஒவ்வொரு கேரக்டர்ஸுக்கும் செலக்ட் பண்ணியிருக்க ஆட்கள் வந்து அதுக்கு பொருத்தமாக இருக்காங்களா அப்படின்றதும் சந்தேகத்துக்குரியதாகவே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பிரபாகரன்லாம் காட்டுவாங்க, அது இன்னும் வேறு யாராவது பெரிய ஆளாக போட்டிருக்கலாம் அப்படின்னு தோணும். இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப சின்ன சின்ன ஆளாக போட்டிருப்பாங்க. ஆனால் புதுசாக நடித்த அந்த எல்டிடி அந்த இதில் குரூப்பில் இருக்கவங்களா நடித்த எல்லாமே, ஃபார் எக்ஸாம்பிள் நளினி உட்பட எல்லாமே ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க. எல்லாமே புது ஆக்டர்ஸ் தான் போல், ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. மித்தபடி இந்த வெப் சீரிஸில் வந்து பெருசாக சொல்லிக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. ஃபார்மர் பிரைம் மினிஸ்டரை கொண்டதுக்கப்புறம் அந்த எல்லாரையும் எப்படி கண்டுபிடிச்சாங்க, கடைசியில் அந்த மெயின் ஹெட்டை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்றது தான் இது. அந்த மெயின் ஹெட்டாக சிவராசன் அப்படின்ற அந்த கேரக்டரில் நடித்தவர் ரொம்பவே நல்லா நடிச்சிருப்பார். அந்த நளினி கேரக்டர் அவங்க ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம பக்ஸ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ரகோத்தமனாக நடிச்சிருப்பார், அவரும் ரொம்ப நல்லா நடிச்சிருப்பார். இந்த மாதிரி ஒரு சில கேரக்டர்லாம் நம்ம மனசில் நிற்கிற மாதிரி நடிச்சிருந்தாங்க. முக்கியமாக ஸ்பெஷல் மென்ஷனாக சொல்ல வேண்டியது பார்த்திங்கன்னா, இந்த ஹோல் ப்ராசஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா, அமித்னு ஒரு ஆஃபீஸரு, அவர் தான் மெயினாக எல்லாமே கண்டுபிடிப்பார், எல்லாமே போய் பண்ணுவார். ஆனால் வந்து இந்த அமித் அப்படின்றவரை வந்து நம்ம நியூஸ்லேயோ எங்கேயுமே வந்து நம்ம பார்க்கவே இல்லை. அது ஏன் அப்படின்றது இந்த வெப் சீரிஸ்லேயே கடைசியாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த இன்னர் பாலிட்டிக்ஸு அது எல்லாமே வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும். ஆனால் இன்னும் கொஞ்சம் பரபரன்னு போயிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஒரு ட்ராமாவாக போயிட்டாங்க இந்த வெப் சீரிஸ் ஃபுல்லாக. இன்னும் கொஞ்சம் ஆக்ஷனாக போயிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். 2வது அவங்க சைனட் குப்பின்னு சொல்லிட்டு ஒரு இது மாதிரி காட்டுவாங்க. அது சைனட்